அவர்கள் மிகப்பெரிய ஒரு பாக்கியம் பெற்றவர்கள். இது சாதாரண பாக்கியம் அல்ல. எந்த அளவுக்கு என்று சொன்னால், அன்பானவர்களே, இந்தியாவுடைய மீடியாக்களிலே சொல்லுகிறார்கள், செய்தித்தாளிலே வாசிக்கிறார்கள், இந்தியாவில் இருந்து மக்காவுக்கு சென்றார்கள். மக்காவில் மதீனாவுக்கு செல்லும் போது பஸ் ஆக்சிடென்ட் ஆகி எரிந்து கரிக்கட்டையாகி சாம்பலானார்கள் என்று சகோதரர்களே ஒரு வித்தியாசமான செய்தியை போடுறாங்க. அவருடைய பார்வையில் அது. நம்முடைய பார்வை என்ன தெரியுமா? மிகப்பெரிய ஒரு பாக்கியம். இப்படிப்பட்ட பாக்கியம் அல்ல அன்பானவர்களே. யார் ஏஹ்ராம் கட்டிய நிலையிலே ஒஃபாத் ஆகிறார்களோ, யார் ஏஹ்ராமுடைய நிலையிலே ஒஃபாத் ஆனார்களோ, அவனுடைய பாக்கியம் என்ன தெரியுமா? மறுமையில் அவர் எழுப்பப்படும் போது, மறுமையில் எல்லாம் எந்திரிப்பாங்கல்ல, அப்ப எழுப்பப்படும் போது அவர்கள் எழும்போது அவர்கள் சொல்வார்கள், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத் வல் முல்க லா ஷரீக லக லப்பைக் என்று சொல்லி அவர்கள் கபரில் எழுவார்கள். சகோதரர்களே, எப்படிப்பட்ட ஒரு பாக்கியம்! இதை சொல்லி எழுந்தாலே அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அல்லாஹ் சொல்வது தான் லேட்டு. அதே போல யார் ஹாஜியாராக இருந்து ஹஜ்ஜிக்காக போறாங்க, ஒஃபாத் ஆயிட்டாங்க, ஏதோ ஒரு நிலையில் ஒஃபாத் ஆயிட்டாங்க, அல்லாஹ் என்ன செய்யறான் தெரியுமா? அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, கியாமத் நாள் வரை ஹஜ் செய்து கொண்டே இருந்தால் எவ்வளவு நன்மை இருக்குல்ல, அந்த நன்மையை அல்லாஹ்வுடைய பட்டியலில் எழுதுகிறான். இப்ப சொல்லுங்க, அவங்க பார்க்க பார்வை என்ன? ஒரு முஸ்லிம்கள் பார்க்கக்கூடிய பார்வைகள் என்ன? எப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் அல்லாஹ் அவர்கள் தந்தான். அன்பான, பார்ப்பதற்கு கஷ்டமாக இருந்தாலும், அதாவது நம்முடைய கண்களை வைத்து பார்க்காதீர்கள், ஈமானுடைய கண்களை வைத்து பாருங்கள். எப்படிப்பட்ட பாக்கியம் பெற்றவர்கள், எப்படிப்பட்ட பாக்கியம் பெற்றவர்கள் என்று.